தேவனுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நாம் மறுபடியும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் இந்த மாலை வேளையிலே நம்மை கிருபையாக ஒரு முறை கூட கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் மறுபடியுமாக கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்த பிரகாரம் பகுதியவே மறுபடியும் நான் சிந்திக்க விரும்புகிறேன். கடந்த வாரங்களாக நாம் ஆலயத்தினுடைய பிரகாரத்தை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்ல என்டர் பண்ணின உடனே அங்கே இருக்கிற ஒரு காலியான இடம்தான் பிரகாரம் என்று சொல்லப்படுகிற இடம். நாம் கடந்த வாரத்தில் கவனித்தது போல இங்கே உள்ளே முதலாவது என்ட்ரன்ஸுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். அங்கே பலிபீடம் இருக்கிறது, தொட்டி இருக்கிறது, பின்னாலே வாசஸ்தலம் இருக்கிறது. முன்னாலே எல்லாம் இந்த காலியாக இடங்கள் விடப்பட்டிருக்கிறது. இதைத்தான் பிரகாரம் என்று சொல்லுகிறோம். கடந்த வாரத்திலே நாம் பிரகாரம் இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் அங்கே பொன்னினாலும் பலவிதமான காரியங்களாலே அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தரை ஒரு சிமெண்ட் தரையாகவோ அல்லது விலையேற பெற்றதாகவோ தரை போடப்படாமல் வெறும் மண்ணாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது மண்ணாகவே ஆண்டவர் அதை அலங்கரிக்கவோ அல்லது அதை ஸ்திரப்படுத்தவோ ஏன் அந்த வனாந்தர மண்ணாகவே அதை வைத்து விட்டார் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் அதை சிந்திக்கும் பொழுது நாம் மண்ணாய் இருக்கிறோம், நாம் மண்ணுக்கு திரும்புகிறோம் என்பதை, நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடிக்கடியாக இந்த மண்கள் ஒட்டி கொள்ளுகிறபடியினாலே அதை கழுவுகிற ஒரு சுத்திகரிக்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது என்பதை நாம் கவனித்தோம். அந்த மண்ணினாலே ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. பிரகாரத்திலே ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் சொன்னேன். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் அதில் சிந்தித்து விட்டு இன்னொரு காரியத்தை நாம் அதில் கவனிக்கலாம். 4வதாக நாம் இந்த மண் தரையை நினைக்கும் பொழுது ஒரு தரை மண் தரை என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய தாழ்மையை குறிக்கிறது. ஒரு ஆசரிக்கிற தேவனுடைய மனிதர்கள் உள்ளே வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு விசேஷமான இடத்துல அங்கே இல்லை, ஒரு மண் தரையிலே தான் இருக்கிறார்கள். எல்லாம் நிற்கிறாங்க, யாருக்கும் உட்கார. நாம் சொன்ன மாதிரி அங்கே நோ சீட். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே யாருக்கும் சீட்டு போடலை. அங்கே வெறும் மண் தரை தான் இருக்கிறது. இந்த மண் தரை எதை காட்டுகிறது என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில வசனங்களை வாசிப்போமானால், யாக்கோபு சம்பவத்தை நான் வாசிக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் அவர்களுக்கு முன்னாக அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அங்கே நீங்கள் பாருங்க, அவன் அண்ணனை எதிர்கொள்ளுகிறான், தன் பிரதரை எதிர்கொள்ளுகிறான். 2 பேருக்குள்ள பகையாக பிரிந்து போகிறார்கள்.
20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அண்ணனும் தம்பியும் ஒரு பெரிய பகையோடு இந்த ஊரை விட்டு போயிட்டான். இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய அண்ணனை சந்திக்க வர்றான். வேதம் சொல்லுகிறது, அப்போ 3ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி. அங்கே எப்படி வணங்கினான் என்று கேட்டால் 7 முறை தரை மட்டும் வணங்கினான். அவனுடைய சுருக்கமாக சொன்னால், நம்ம போய் ஒரு அண்ணன் தம்பி நாம் 2 பேரும் மீட் பண்ணுறது எப்படி மீட் பண்ணுவோம்? ஆனால் இந்த குற்றம் செய்த ஒரு மனுஷன், அவனுக்கு நல்லாவே தெரிகிறது தன்னுடைய அண்ணனுக்கு செய்த துரோகம், தான் ஏமாற்றினது, இவைகளெல்லாம் அவனுக்கு தெரிகிறது. இப்போ அவன் எது மட்டும் தாழ்த்துகிறான்னு சொன்னால், அப்படியே தரை மட்டும் விழுந்து தாழ்த்தலை. வேதம் சொல்லுகிறது 7 முறை தரை மட்டும் விழுந்து அவன் அதுக்கப்புறம் அண்ணனை போய் கட்டிப்பிடிச்சு அழுறான், வணங்குகிறான். நீங்கள் இதே விதமாக நீங்கள் பல சம்பவங்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். 2 தூதரும் சாயங்காலத்திலே அந்த சோதோமுக்கு வருகிற வேளையிலே லோத்து சோதோமின் சோதோமுக்கு வாசல்லே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் பணிந்துன்னு சொல்லிருக்கு. தரை மட்டும் பணிந்து, இப்போ அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிறான். அவர்கள் தேவ தூதர்கள் என்பதை அவன் அறிந்து அவன் அப்படியே எப்படி விழுந்தான், அப்படியே வணக்கம் பண்ணலை, சாஷ்டாங்கமாக விழுந்தான். நம்ம நாட்டில் சாஷ்டாங்கமாக விழ நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெய்வங்களுக்கு முன்பதாக போய் எப்படி விழுறாங்கன்னா சாஷ்டாங்கமாக விழுறான். அதாவது ஒன்றுமே இல்லை நான் என்று சொல்லி தாழ்த்துகிற அனுபவத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் ரூத்தினுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது கூட, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே ரூத் பாருங்கள், அந்த உம்முடைய ஜனத்தண்டைக்கு தரையிலே முகங்குப்புற விழுந்து எப்படி அவன் தான் எஜமானுக்கு முன்பதாக எப்படி பணிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னால், முகங்குப்புற விழுந்து பணிந்து. இதிலிருந்து நாம் ஒன்றை அறிகிறோம் என்னவென்றால், இந்த தரை மட்டும் தாழ்கிறது ஒரு சொல்லுகிறது ஒரு ஹம்புல்னஸ். உள்ளே ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் வர்ற ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி உள்ள வரணும். பொதுவாக நீங்கள் சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான். அந்த பெரிய ஆலயத்தை கட்டி அவன் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஒரு நீண்ட ஜெபத்தை சாலமோன் ஜெபம் பண்ணினார். 6ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்தில் இந்த நீண்ட ஜெபம் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த ஜெபம் தெரியும். அவன் ஒரு நீண்ட ஜெபத்தை அவன் ஜெபிக்கிறான். அது பகுதி பகுதியாக நீங்கள் வாசித்து நம்ம வீட்டில் போய் நீங்கள் இதை வாசித்து கொள்ளுங்கள். முதலாவது அவன் ஜெபிக்கிற வேளையிலே ராஜாவாகிய சாலமோன் அந்த தேவ சமூகத்திலே வந்து ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, நீர் கேட்டு பதிலளிக்கணும் அப்படின்னு சொன்னான். சகல ஜனங்களும் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது நீர் அதை கேட்டு இந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு சொன்னான். நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒருவன் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அவன் இந்த இடத்துக்கு வருவான், வந்து ஜெபம் பண்ணுவான். ஆனால் அந்த ஜெபத்தை நீர் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். சத்துருக்களுக்கு முன்பதாக தோற்று போன பொழுது, முறிந்தோடி போகிற பொழுது, அந்த தோல்வியோடு உம்மிடத்தில் வந்தால் அந்த தோற்று போன வேளையில் நீர் அங்கீகரித்து அவங்க ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னான். தேசத்தில் மழை பெய்யாது இருக்கும்போது
ஜனங்கள் வந்து உம்மிடத்தில் ஜெபம் பண்ணுவாங்கன்னா நீர் ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு சொன்னான். பஞ்சம், கொள்ளை நோய், வெட்டுக்கிளி, இவ்விதமான சாபமான காரியங்கள் தேசத்திலே வரும் பொழுது அந்த ஜனங்கள் உம்மிடத்தில் இந்த ஆலயத்துக்கு வருவாங்களானா இந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதிலளிக்கணும், நீர் மனதிறங்கணும் என்று சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத புறஜாதியார், அந்நியர்கள் அந்த உம்முடைய வல்லமையை கண்டு இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்களானால் நீர் அதை கேட்டு நீர் அதுக்கு பதிலளிக்கணும் என்று சொன்னான். உம்முடைய ஜனங்கள் யுத்தம் செய்ய புறப்படும் பொழுது அந்த முன்னால் யுத்தம் செய்ய புறப்படும் போது உம்மிடத்தில் வந்து அவர்கள் ஜெபம் பண்ணுவார்களானால் நீர் கேட்டு அவர்களுக்கு பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னான். அவங்க தோற்று போய் அவங்க பிரஜாதி சிறைப்பட்டு போவார்களானால் அந்த சிறைப்பட்ட தேசத்திலே இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுனா இதுக்கெல்லாம் நீர் பதிலளிக்கணும் அப்படின்னு சொன்னான். நல்ல ஒரு எல்லாம் குறிப்பாக ஜெபம் பண்ணுறான். ஆனால் இவ்வளவு நீண்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தையால் பதில் சொல்லிட்டாரு. இந்த ஜெபத்தை நான் கேட்குறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில் இவன் குறிப்பாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பதிலை அங்கே சொன்னார். 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி எப்படி ஜெபம் பண்ணோம்? அப்போ ஜெபம் பண்ணுறது வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து இல்லை உறுதியோடு ஜெபம் பண்ணி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுற ஜெபத்தை இல்லை. ஆண்டவர் ஜெபத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சார். என்ன கண்டிஷன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது. அப்போது ஜெபம் பண்ணுறதுல ஒன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுறது இருக்குது, வேதனையோடு நாம் ஜெபம் பண்ணுறது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு சேமத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னா அவன் ஜெபத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த தரை மட்டும் இந்த மனுஷனுக்கு முன்பாக தாழ விழுறாங்க. யாக்கோபு போய் தரை மட்டும் விழுகிறான். அந்த ரூத்து போவாஸுக்கு முன்பாக தரை மட்டும் விழுகிறாள். ஒரு மனிதருக்கு முன்பதாக தங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காக தன்னை சரணாகதியாக சாஷ்டாங்கமாக நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே சாஷ்டாங்கமாய் அவர்கள் விழுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு முன்பாக அவர்கள் காரியங்களை சாதிக்க விழுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா உனக்கு தாழ்மை வேணும். என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது நான் அந்த ஜெபத்தை கேட்பேன், அந்த ஜெபத்துக்கு நான் பதிலளிப்பேன், அந்த சேமத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், நமக்கு எல்லாம் நம்ம அடிக்கடி நாம் அதை கவனிச்சிருந்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை பற்றி சொல்லும்போது 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் நின்று கொண்டு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, நான் தசாபாவம் கொடுக்குறேன், நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். இதெல்லாம் அவன் செய்யாது இல்லை. அவனுடைய நீதியை அவன் கொண்டு வந்து சொல்கிறான். வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறான், உண்மையாக ஜீவிக்கிறான், தசமபாகம் கொடுக்குறான். இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. அப்போ அவன் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் நிற்கிறாங்க. அவனுடைய உள்ளத்தில் அங்கே நிற்கிறவனை காட்டிலும் தான் பெரியவன், தான் பரிசுத்தவான், நான் அதிகமாக கொடுக்கிறவன். அவன் பாருங்கள், நம்ம கொடுக்கிற விஷயம் கூட நம்ம ஒரு பெருமைக்குள்ளே நம்ம அறியாமல் கொண்டு வந்துடுது. நம்ம உபவாசம் கூட அவங்கள விட நான் அதிகமாக உபவாசிக்கிறேன், அவங்கள விட நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இந்த பெருமை எந்த வடிவத்திலலாம் வருது பாருங்கள். காணிக்க கொடுக்க பண்ணினது கர்த்தர், ஆனால் கொடுக்கறதுலேயும் ஒரு பெருமை இருக்குது,
ஜெபிக்கிறதுலேயும் ஒரு பெருமை இருக்கு. அதில் கூட பெருமையை கொண்டுறான். 2 நாள் நான் உபவாசிக்கிறேன், நான் கொடுக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லை. இப்போ ஒரு ஆலயத்தில் பாவிகளும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள், பலவீனமானவர் இருக்கிறார்கள், பலமுள்ளவர்களும் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள், எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஆனால் அந்த நம்முடைய இருதயத்தில் எதை குறித்தும் ஒரு பெருமை நமக்கு வரக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நாம் ஏராளமாய் ஒருவேளை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த கொடுக்கிறதுக்குள்ள கிருபையை தந்தவர் தேவன். தேவன் நம்மை பயன்படுத்துகிறார் என்றால், ஒருவேளை ஒன்றுமே ஜபிக்க தெரியாதவங்களா இருக்கும், ஜபிக்கவே தெரியாது, என்னன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை பிடிச்சு நல்ல உரிமையோடு வல்லமையோடு நமக்கு ஜபிக்கிறதுக்குள்ள கிருபை நமக்கு இருக்கலாம். நான் மனம் நினச்சிடக்கூடாது, அவங்க எல்லாரை காட்டி நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணும்போது எல்லாம் ஆவியில் நிறையிறாங்க, நான் ஜெபம் பண்ணும்போது வல்லமையாக இருக்குது அப்படின்னு நினச்சானா அவன் தொலைஞ்சான். அவன் ஜெபிக்க பண்ணுறது யாரு? தேவன். அந்த கிருபையை தருகிறது தேவன். எல்லாமே ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிருபையில் தான் இருக்கிறோம். நம்ம எப்போது ஒரு மனுஷன், அதனால் சொல்லப்படுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஏதோ ஒன்றிலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கலாம், மேன்மையானவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மேன்மைப்படுத்துகிறவர் யார் என்று கேட்டால் தேவன். பவுல் சொல்லுவார், நீ பெற்றுக்கொள்ளாதது எது? நீ மேன்மை ஏன் பாராட்டுகிறாய்? நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 4:7. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உன்னை விசேஷித்தவனாக செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? நீ எதை வேணாலும் எடுத்துக்க. உனக்கு உண்டாயிருக்கிற திறமையாயிருக்கலாம், வரமாயிருக்கலாம், பணமாயிருக்கலாம், சுகமாயிருக்கலாம், பலமாயிருக்கலாம், என்ன உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டாலும் நீ உன்னை விசேஷித்தவன் ஆக்குறது என்ன? நீ உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏப்பா மேன்மை பாராட்டுற? உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் என்னதுதான்னு கேட்டா, தேவன் உனக்கு இலவசமா தந்தது. உன் ரட்சிப்பா இருக்கட்டும், உன்னுடைய அபிஷேகமா இருக்கட்டும், உன் அழகாக இருக்கட்டும், உன்னுடைய அந்தஸ்தாக இருக்கட்டும், உன்னுடைய வரமாக இருக்கட்டும், உன் திறமையாக இருக்கட்டும், எது இருக்கட்டும், எது இருந்தாலும் இது யார் தந்தது என்று சொன்னால் தேவன் தந்தது. நீ இதை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டாய். நீ எப்போதும் உன்னை நினச்சிருக்கணும், என்னை விசேஷித்தவன் ஆக்குறது என்னன்னு கேட்டால், என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய பணம் இல்லை, என்னுடைய அழகு இல்லை, என்னுடைய அந்தஸ்து இல்லை, எதுவுமே இல்லை. என்னை திறமை உள்ளவனாக மாற்றுகிறது, விசேஷித்தவனாக மாற்றுகிறது கிருபை, தேவன். அப்போ நான் நினைக்கிறேன், நம்ம ஒவ்வொரு வேளையும் பாருங்க, தேவ சமூகத்தில் போகும்போது நம்ம 2 நாள் உபவாசிக்கலாம். நம்ம உபவாசிக்கிற கிருபை இருக்கலாம், நமக்கு ஜெபிக்கிற கிருபை இருக்கலாம், நமக்கு பிரசங்கம் பண்ணுற கிருபை இருக்கலாம், வியாக்கியானம் பண்ணுற கிருபை இருக்கலாம். தேவன் நம்மை பலமாக நம்மை உபயோகப்படுத்தலாம். என்ன இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டான ஈவு, கிருபை. அதனால் தான் பவுல் சொன்னால், இது நம்மாலே என்னாலே உண்டானதல்ல, இது தேவனால் உண்டான ஈவு. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் அதை நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய கிருபையில் தான் இது எனக்கு நடக்குதுன்னு நினச்சிட்டான்னு சொன்னால், அவன் எப்பொழுதுமே யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. இங்கே உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால், ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால்,
தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்ம வேணுமானா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை ஏறெடுத்து பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறாருன்னு சொன்னால் தாழ்மை உள்ளவனை தான் நோக்கி பார்க்கிறார். எல்லாரையும் பார்க்கறது இல்லை. தன்னை நோக்கி பார்க்கிற எல்லாரையும் அவர் பார்க்கறது இல்லை. அவர் யாரை பார்க்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தாழ்மை உள்ளவனை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார். சிறுமைப்பட்டவனை தேவன் நோக்கி பார்க்கிறார். எப்போது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவுதான் மற்றவங்க நம்மளை புகழட்டும், எவ்வளவுதான் மற்றவங்க நம்மளை உயர்த்தட்டும், எவ்வளவுதான் நம்மை வாழ்க வாழ்கன்னு சொல்லட்டும், நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் நம்மை குறித்து இது தேவன் தந்தது, இது தேவன் தந்தது, இது தேவனுடைய ஈவு, அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் ஒருபோதும் நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதை நாம் தேவ சமூகத்திலேயே உணர்ந்து போகணும். தேவ சமூகத்திலே ஒன்றில்லாதவர்களாக நாம் தாழ்மையாய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், நான் ஜெபத்தை கேட்பேன், நான் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சேமத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். எஸ்ராவின் காரியங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், எஸ்ரா ஒரு விசேஷித்த மனுஷன், ஒரு விசேஷித்த ஆசாரியன். அவன் கையிலே ஏராளமான பொன்னும் வெள்ளியும் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த மனுஷன் பிரயாணப்படுறதுக்கு முன்னால் அவங்களெல்லாம் கூட்டு போகிற ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு உபவாசம் நடத்துகிறார். அது நீங்கள் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். எஸ்ரா 8:21. அப்பொழுது தாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். முதலாவது உபவாசம் கோர்றான். உபவாசம் எதுக்கு உபவாசம் எடுக்கிறான்னு சொன்னால் காரியங்களை சாதிக்கிறதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தங்களை தாழ்த்துறதுக்கு, பெருமை ஆக்குறது, ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு. இப்போ நான் சொல்கிறேன், உபவாசம் ஏன்? அந்த எஸ்ரா ஏராளமான பொண்ணை கொண்டு போகிறார். அவருக்கு தேவை இருக்குது, வழியில் பாதுகாக்கணும், வழியில் சத்துருக்கள் கையில் ஆண்டவர் விடுதலை ஆக்கணும், என்னை சுகமாக கொண்டு போய் சேர்க்கணும், யாத்திரையில் நான் பாதுகாப்பாக போகணும். பாயிண்ட்ஸ் எல்லாம் பின்னால் இருக்குது. ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் ஆண்டவருக்கு முன் வைக்கிறதுக்கு முன்னால் இந்த மனுஷன் எதுக்கு உபவாசம் கூறினான்னு கேட்டிங்கன்னா முதலாவது நம்மை தாழ்த்துறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் பாயிண்ட்ஸே. அவனோட குறிப்பெல்லாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா பின்னால் தான். ஃபர்ஸ்ட் எதுக்கு உபவாசம் சொன்னான்னு சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துறதுக்கு. நீங்களும் நான் அருமையானவர்களே, நம்மளுடைய ஜெபத்தில் கூட நமக்கு ஒரு தாழ்மை இருக்கணும். நம்ம ஜெபத்தில் கூட நமக்கு ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நம்ம அறியாமல் பிசாசு அதில் கூட ஒரு பெருமையை உள்ளே வச்சிடக்கூடாது, அதில் ஒரு எண்ணத்தை வச்சிடக்கூடாது. நம்ம விசேஷித்தவனாக நம்ம நாமே நினச்சிடக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு எப்போது நாம் கர்த்தருக்கு முன்னே போகிற வேளையிலே கூட நம்மை தாழ்மை உள்ளவர்களாக, வெறுமை உள்ளவர்களாக. அதனால்தான் நீங்கள் அந்த தாவீது ராஜாவை கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வச்சனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு போகிறான். நல்ல பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல நடனம் ஆடி நல்ல ஆடி பாடிட்டு போகிறான். இப்போது இவனுடைய மனைவி அவள் ராஜகுமாரத்தி, சவுலுடைய குமாரத்தி, ராஜ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவா. அவள் மேலே இருந்து பார்க்குறா, தன்னுடைய புருஷன் வஸ்திரத்தை கலத்தி போட்டு பெட்டிக்கு முன்னால் நடனம் ஆடிட்டு போகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அதுக்கு நிறைய பேர் தாவீதை போல் நடனம் ஆடணும்னு இங்கே எல்லாம் கோயிலில் கிடந்து ஆடிட்டு கிடக்குறாங்க. அவன் கோயிலில் ஆடலை, அவன் எங்கே ஆடினா? ரோட்டில் ஆடினா. ஆடுறவங்க ரோட்டில் போய் ஆடுங்க, டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம் போய் அவன் டான்ஸ் அங்கே தான் ஆடினான். தாவீதை போல் நடனமான கோயிலில் கிடந்து ஆடலை. கோயிலில் ஒழுங்கு இருக்குது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள அங்கே டான்ஸ் எல்லாம் அங்கே அனுமதிக்கல ஆண்டவர். இன்றைக்கி ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே விசில் அடிக்கிறான், சர்ச்சுக்குள்ளேயே அடிக்கிறான் விசில். என்னமோ ஆட்டெல்லாம் போடுறாங்க. என்ன எனக்கு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்து. நமக்கு புரியாது, ஏன் அதில் போய் தலையிடுது, வேண்டாம் விட்டுருவோம், அது அவங்க வழி, அவன் ஆண்டை நடத்திட்டு போட்டு. தாவீதை போல் நடனம் ஆடுவேன்னா அது ரோட்டில் போய் ஆடினான், ஆலயத்துக்குள்ளே இல்லை. ஆலயத்துக்குள்ளே தேவனை ஆடுறதுக்கு அனுமதிக்கலை. அது ஆவியானவருடைய கட்டுக்கோப்போடு தேவன் அது ஆராதனை வரும்போது நான் பேசலாம். இப்போ சப்ஜெக்ட் அது இல்லை. அவன் ஆடுறதை பார்த்துட்டு அவன் சொல்கிறா, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாரும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோன்னே அவள் கேட்குறா,
ரொம்ப நல்லா இருந்துச்சுயா உன் டான்ஸ் இன்றைக்கு. அந்த பொம்பளைங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுகளே, அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளு கூட நல்லா ரசிச்ச ஆளுங்க. நீ ஆட்டம் ஆடுறது ரொம்ப ரசிச்ச ஆளுங்க. அவன் சொன்னான், அப்போ என்ன சொன்னான், நான் அற்பேன், இன்னும் அற்பனாவேன். நான் ராஜான்னு நினைக்கல, நான் தேவனுக்கு முன்பதாக என்னை ராஜான்னு நினைக்கல, இன்னொன்று அற்பனாக இருக்கிறேன், இன்னொன்று அற்பனாவேன். இப்போ அவன் டான்ஸ் ஆடுறது எதுக்கு ஆடினான்னு கேட்டிங்கன்னா, ஆவியில் நிறைஞ்சு அவன் எல்லாரும் பாடுறதுக்கு ஆடலை. எதுக்கு ஆடினான்னு கேட்டான், அவன் உள்ளத்தில் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, அற்பன். அந்த அற்பன்னு வந்த உடனே அந்த அந்த தன்னை அதான் தேவன் அவனை அங்கீகரித்தார். ராஜாவாயிட்டான், சிங்காசனத்தில் உட்காந்துட்டாரு, எல்லா மேன்மையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்படியே ரிசர்வ்டாக வந்துடல. அவர் தன்னை தேவனுக்கு முன்பாக அந்த மனுஷன் தாழ்த்துகிறான், ஒன்றுமில்லாமல் ஆக்கு. இன்றைக்கு நமக்கு ஒரு வாழ்வு வந்துட்டா போதும், கொஞ்சம் படிச்சுட்டா போதும், கொஞ்சம் வேலை கிடைச்சிட்டா போதும், கொஞ்சம் சம்பளம் வந்துட்டா போதும், தலைகால் தெரிய மாட்டேது ஆண்டவருக்கு முன்பாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம அந்த அந்தஸ்துகள் வர வர நமக்கு ஒரு பெரிய ரிகார்டு, ஒரு பெரிய மதிப்பு வந்துடுது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நான் சொல்வேன், தேவனுக்கு முன்பாக நீங்கள் வீட்டில் எப்படியா இருங்க, நீங்கள் வீட்டில் ஆஃபீஸராக இருங்க, வீட்டில் கணவனாக இருங்க, வீட்டில் அம்மாவாக இருங்க, நீங்கள் யாராவாக இருங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் யார், அற்பன். கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்க தகுதி இல்லாதவன். ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும், நான் நிற்கிறேன்னு அது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. எப்போதுமே நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை தாழ்த்துகிற, அதனால தான் அவன் உபவாசம் பண்ணினான். எதுக்குன்னு கேட்டான். அன்றைக்கி நிறைய பேர் ஜெபமே வேணான்னு சொல்லிட்டானுங்க, ஜெபமே வேண்டான்னு எழுதுறாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும், அவங்க கிருபையின்படி அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் வேதம் ஜெபம் வேண்டான்னு எங்கேயும் சொல்லலை. உனக்கு சேமம் வேணுமா, நீ நல்லா இருக்கணுமா, உன் தேசத்துக்கு சேமம் வேணுமா, உன் வீட்டுக்கு சேமம் வேணுமா, நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, தாழ்த்தி ஜெபம் பண்ணு. நீங்கள் நிறைய சம்பவங்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோனா தீர்க்க புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 4வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் சம்பவம் இருக்கிறது. என்றாலும் நான் அதில் 10ஆம் வசனத்தை பாருங்க. யோனா 3:10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். பாருங்க, யோனா நினிவே பட்டணத்துக்கு போய் சொல்ல, இன்னும் 40 நாள் அந்த நினிவே அழிச்சு போடுவேன்னு சொல்ற. ஆண்டவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்தவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். இவன் இந்த நினிவே அழியணும் அப்படின்னு விரும்பினான். ஏன்னு கேட்டால், இந்த நினிவே இந்த அசீரியா ராஜாக்களுடைய தலைநகரம், இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ணின கொடுமைகள் எல்லாம் மனசில் வச்சுருக்கான். ஆண்டவரே அழிக்க போகிறாருன்னு அவன் சந்தோஷமாக ஒளிஞ்சு போட்டு நம்ம சத்துருக்கள் தொலையட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு வேற பண்ண தர்சீசுக்கு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை சரி பண்ணி ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி அவனை திரும்பவும் ஆண்டவர் நினிவேயை கொண்டு வந்து 3 நாள் பிரயாண தூரம் உள்ளது நினிவே. நடந்து போனால் 3 days. ஆனால் எத்தனை நாள் செய்தான்னு கேட்டிங்கன்னா 1 நாள் தான் ஊழியம் செய்தான். அந்த நினிவே பட்ட சுத்தணுமானா 3 நாள் ஆகும். ஆனால் 1 நாள் இப்போ என்ன சொன்னால், இன்னும் 40 நாளில் இந்த நினிவே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்ன. இந்த 1 நாள் பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்ட உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து அவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அவன் சாம்பல்ல உட்கார்ந்து அழுகுறான். ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி அழுகுறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போச்சு. என்ன ஜனங்கள் எல்லாம் அழுகுறாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ ஜனங்கள் ராஜாவுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி எபிரேயத்திற்கு வந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறார், எபிரேயன் தேவன் இன்னும் 40 நாளில் இந்த நினிவே அழிச்சு போடுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் அரண்மனை விட்டு வெளியே வந்து சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி கதறாங்க, தாழ்த்துறாங்க. ஆண்டவரே எங்களை அழிச்சிடாதையும்,
நான் செய்த தவறுகளெல்லாம் மனஸ்தாபப்பட்டு விட்டுட்டு தேவனுக்கு முன்பாக தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கதறுறாங்க. ஒரு நாள் அவங்க மனஸ்தாபப்பட்டு அழுகுறாங்க. ஆண்டவர் பொய்யுரையா தேவன் நம்ம சொல்கிறோம். என்ன நினச்சி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அவங்களுடைய தாழ்மையை பார்த்து, அவன் தாழ்த்தினதை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். என்ன சொன்னார்னா, இந்த ஜனங்களுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன். அவங்க கிரியைகளை பாருங்கள், அவங்க தங்களை தாழ்த்துறாங்க. அப்போ அவங்க மேலே ஜட்ஜ்மெண்ட்டு கூறப்பட்ட வேளையிலே கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட ஆண்டவர் மாற்றிட்டார். எப்படி மாற்றினார்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஒருவேளை அவங்களுக்கு நம்ம விசுவாசிகள் ஆவில நிறைஞ்சு ஜபிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஜபம் நமக்கு தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஒரு நீண்ட நல்ல வாக்கு தத்தமான வசனங்கள் எல்லாம் பிடிச்சி, அவங்களும் அவிசுவாசிகள் தானே, தேவனை அறியாதவங்க தானே. அவங்களுக்கு வாக்கு தத்தத்தை பிடிச்சி அவங்களுக்கு ஒருவேளை மன்றாட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஆண்டவர் என்னத்தை பார்த்தாருன்னா, வார்த்தையை பார்க்கல. அவனுடைய வார்த்தை அலங்காரத்தையோ வசனத்தை வச்சு அவன் வாக்குத்தை உரிமையாக ஜபிக்கிறதையும் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் என்ன பார்த்தார்னா, அவன் இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறதை ஆண்டவர் பார்த்தார். அந்த தாழ்மையை பார்த்த உடனே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் மனஸ்தாபப்படுறேன், இந்த ஜனங்களுக்காக தங்களை தாழ்த்துறாங்க. நீங்கள் ஆகாப் ராஜா என்ற ஒரு ராஜா இருந்தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வாசிங்கன்னா, அங்கே எலியா காலத்தில் இந்த ஆகாப் என்ற ராஜா இருக்கிறான். அவனுடைய மனைவி ஏசபேல். அந்த ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டு அந்த தேசத்தையே விக்கிரகமாக்கிட்டான். அந்த எலியாவே சொல்கிறாரு, நீ விற்று போட்டாய், உன் மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு தேசத்தை பாழாக்க நீ வித்துட்ட, தேசத்தையே வித்துட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறான். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு ஏழை மனுஷன் இருக்கிறான். அவனுடைய ஒரு சின்ன தோட்டம் அங்கே இருக்குது. இவன் அந்த தோட்டத்தை பார்த்துட்டு அவன் போய் கேட்குறான், இந்த இடத்த என் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்குது, இதை நான் கீரை கொல்லை ஆக்கிறதுக்கு எனக்கு கொடு, நான் இதே மாதிரி ஒரு இடத்த நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், இது என்னுடைய பிதாவினுடைய சுதந்திரம், இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். இது எங்கள் அப்பாவுடைய சுதந்திரம், எங்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். உடனே இவன் போய் அந்த துக்கத்தோடு போய் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டான். மனைவி கேட்குறா, என்னங்க துக்கத்தோடு படுத்துருக்குறீங்க? இந்த மாதிரி நான் தோட்டத்தை கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன இது, நீ ராஜா இந்த மாதிரி படுத்து கிடக்கிற, ராஜ்யபாரம் உன் கையில் இருக்குது, அதிகாரம் உன் கையில் இருக்குது, இந்த பையன் சொன்னான்னு சொல்லி படுத்துக்க, நான் தரேன், போய் நான் நாளைக்கு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி உடனே கடிதம் எழுதுறா. இவன் ராஜா எழுதின மாதிரி எழுதி அவன் முத்திரையை வச்சு அவன் ஊருக்கு எழுதி, நாளைக்கு உபவாசம்னு சொல்லுங்கள், அந்த நாதாபக்கம் இவனை உள்ளே கொண்டு வைங்க, அவனை வச்சு பொய் சாட்சி சொல்லுங்கள், இவன் ராஜாவுக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா இவன் செய்தான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு உபவாசம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவன் மேலே பொய் சாட்சி சொல்லி அவனை கல் எறிஞ்சு கொண்டுட்டாங்க, குடும்பத்தோடு அழிச்சிட்டாங்க. அன்றைக்கு பாருங்கள், நம்ம சொல்கிறோம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் பண்ணுற அட்டகாசம் அன்றைக்கு தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு மட்டும் அரசியல்வாதி பண்ணானுங்க, அன்றைக்கும் பண்ணியிருக்காங்க. ராஜா அரசாங்கம் இருந்த உடனே, கையில் அதிகாரம் இருந்த உடனே எவனை வேணுமோ நிலத்துக்காக கொண்டானுங்க, நிலத்துக்காக அழிச்சானுங்க, என்னெல்லாம் செய்தானுங்க. இவன் போய் எடுக்க போகிறான், நிலத்தை எடுக்க போகிறான். எலியா நேராக வந்தார். இந்த பாரு, இந்த நாதாப்புடைய ரத்தத்தை நக்குன அதே இடத்துல நாய்கள் ஓன் ரத்தத்தை நக்கும். நீ இந்த மாதிரி செய்துட்ட, ஒரு அப்பாவியை நீ கொன்னுட்டு நீ நிலத்தை எடுக்க போகிற. உடனே வேதம் என்ன சொல்ல தெரியுமா, நீ யாரா எனக்கு சொல்கிறதுன்னு கேட்கல, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் கீழே விழுறான். அப்போ ஆண்டவர் எலியிட சொல்கிறாரு, அவன் தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா, சரி இவன் காலத்தில் நான் செய்ய மாட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு மனிதன் தவறு செய்துட்டா கூட தேவ சமூகத்தில் எதுக்கு வர்றான் என்று கேட்டால், ஆராதனையினுடைய முக்கியமான பகுதி, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தில் அவன் முக்கியமானவன் செய்ய வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் காணிக்கை இல்லை, ஹம்பிள்னஸ். தேவனுடைய ஆலயம் என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, நம்மை தாழ்த்துற இடம், நம்மை வெறுமையாக்குற இடம். அதனால தான் வேதம் சொல்லுது,
பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவும் வார். ஏன் அந்த வார்த்தை சங்கீதக்காரன் சொன்னான்? பாருங்க, கர்த்தருடைய சந்நிதிக்கு எப்படி வாங்க, தேவனுடைய சந்நிதிக்கு எப்படி வாங்க. ஒரு அமைச்சர் இடத்துல போனால், ஒரு இன்றைக்கு முதலமைச்சரை பார்க்க போகிறோன்னா கையை வீசிட்டா போவோம். என்ன பணிவா கையை கட்டி, என்ன பணிவா மந்திரிமாரே சாஷ்டாங்கமாக விழுந்து பண்ணுறான். ஒரு சமூகத்தில் போகிற வேளையில் மந்திரிமாரே சாஷ்டாங்கமாக விழுறான். அப்போ என்ன ஒரு ரெவரன்ஷியல், ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனுஷன் அங்கே நிற்கிறான்னு சொல்லும் பொழுது ஒரு தாழ்மை. அதனால தான் அவன் சொல்கிறாரு, கர்த்தருடைய சன்னதிக்கு எப்படிப்பா வாங்க? அதிகாரத்தோடு இல்லை, ஆணவத்தோடு இல்லை, படிப்போடு இல்லை, தாழ்த்திட்டு வாங்க. எனக்கு ஒரு சம்பவத்துக்கு ஞாபகத்துக்கு வருது. சுந்தரையா சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அவர் வந்து சிபிஎம்னுடைய சீஃப் பாஸ்டர் பால் என்ற பாஸ்டர் பால். அவர் வந்து ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். அவர் வந்து ரொம்ப படித்த ஆள் இல்லை, 3ஆம் கிளாஸ் என்ன படித்தார் நினைக்கிறேன். ஆனால் தேவன் அவரை ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தினவர். ரொம்ப ஒரு பெரிய தேவனுடைய அவருடைய சாட்சியெல்லாம் சுந்தரையா சொல்ல எனக்கு தெரியும். அடிக்கடி அவர் சொல்லுவார் அங்கே உள்ள சாட்சிகளை பற்றி எங்களுக்கு. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாராம், இவர் சுந்தரம் வந்து மலேசியாவில் வாத்தியாராக இருந்தார், டீச்சராக இருந்தார். அப்போவா எப்போன்னு தெரில, இவர் போய் ஒரு பெரிய ஒரு MA படித்த ஒரு ஆளை ஆதாயம் பண்ணார். அப்போல்லாம் எம்ஏன்னு சொன்னால் என்ன நினைக்கிறீங்க? பயங்கர படிப்பாளி அந்த ஆளை எப்படியோ மீட் பண்ணி கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து இவருக்கு பயங்கர சந்தோஷம். பாஸ்டர்கிட்ட கொண்டாராம், பாஸ்டர் பாலையாட்ட கொண்டாராம். அவர் என்னவோ வாசிக்கிட்டு இருந்தார், என்னவோ இருந்தார். அந்த ரூமில் போய் அவர் சொன்னாராம், இவர் சோ, இவர் பேர் என்ன பேர், இவர் MA படிச்சிருக்காரு, இவர் என்ன வேலை செய்கிறாரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு அவரை பற்றி பெரிய விளக்கம் கொடுத்தாராம். இவர் சுந்தரத்தை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, தம்பி எனக்கு இப்போ சமயம் இல்லை, நான் இன்னொரு நாள் சமயம் இருக்கும்போது கூப்பிட்றேன், இப்போ கூப்பிட்டு போங்க. இவர் ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இவ்வளோ பெரிய மனுஷனை கூப்பிட்டு வந்து நாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் இவர் ரொம்ப சீப்பாக கொண்டு போயிட்டு எனக்கு நேரம் எல்லாம் கூப்பிட்டு போ அப்படின்றாரு. உட்காந்துருக்கவர் யார்? 3ஆம் கிளாஸ் படித்தவா, கை நாட்டுக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டார். என்ன இது, ஆத்மா பாரம் கூட இல்லாத ஒரு மனுஷனா இப்படி இருக்காரு, இப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் சும்மா தானே உட்காந்துருக்காரு. 2 வார்த்தை அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம்ல, நான் இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இப்படி உத்தரவாதம் இல்லாமல் போக சொல்லிட்டாரு. நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இவர் வெளியே போய் அவரை என்னவோ ப்ளீஸ் பண்ணி, இப்போ தான் மன்னிச்சிங்க, இன்றைக்கு பாஸ்ட் இன்னும் மூடு சரியில்லை போல் இருக்கு, அவர் என்னமோ யோசிச்சுட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு என்னெல்லாமோ அவரை தாஜா பண்ணி அவருக்கு தெரியும் அவர் வருத்தப்பட்டார்னு தெரியும். எப்படியோ அவரை சமாதானம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டார். இவர் போன பிறகு கூப்பிட்டாராம், சுந்தரங்கவான்னு கூப்பிட்டார். யார் அது? அவன் MA படித்தான்னு, அவன் 50,000 ரூபா சம்பளம் வாங்கினான்னு, அவன் காரில் வந்தான்னு, பங்களாவில் வந்தான்னு. அவன் யார் தெரியுமா? பாவி. நீ யாரை கூப்பிட்டு வந்த? MA கூப்பிட்டு வந்த? நீ என்கிட்ட வந்து MA அந்த MA இந்த MA சொன்னால் அவன் மண்டையில் என்ன இருக்குன்னு கேட்டால் நான் MAன்னு உட்காந்துருக்கான். அவன் யாருப்பா? கர்த்தருக்கு முன்னால அவன் என்னென்ன படிச்சுட்டு போட்டோம். அவன் MA படித்த பாவி. அவனை பாவிங்கிறத உணர்த்தினியானே. அவன் தேவ சமூகத்தில் எப்படி வரான்? நான் MA படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய அதிகாரி, அப்படியா கொண்டு வருவான் அவனை? தேவ சமூகத்தில் அவன் யாராக வரணும்னா பாவியாக வரணும், தன்னை தாழ்த்திட்டு வரணும், தன் அதிகாரத்தோடு வரக்கூடாது. ஆணவ உலகத்தில் அவனுக்கு என்னென்ன மேன்மைகள் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் எனக்கு கொடுத்தது நீங்கப்பா அப்படின்னு தாழ்த்துற இடமாக்கும் தேவனுடைய சமூகம், தேவனுடைய இடம். இந்த இடத்த ஆண்டவர் எதுக்கு வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆணவத்தெல்லாம் அடக்கிறதுக்கு வச்சுருக்காரு, நம்முடைய மேன்மையெல்லாம் அடக்கிறதுக்கு வச்சுருக்காரு, நம்முடைய மேன்மையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்காரு. த ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் ஏன் இந்த இடத்த ஆண்டவர் வந்து ஒன்றுமில்லாத ஒரு மண்ணாக
அதை ஒரு இடமா வச்சிருக்கிறான்னு சொன்னால் இங்கே உள்ளே வர்ற எல்லா மனுஷனும் தரை மட்டும் தாழ்ந்து நான் ஒன்றும் இல்லை, தேவ சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு வரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தாழ்மையான ஒரு இடம். ஆண்டவர் இன்னொரு இந்த யோசியா ராஜாவுடைய காலத்தில் நான் வாசித்தது, யோசியா ராஜாவுடைய காலத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் 19-20 வாசிங்க. நான் இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமுமானவர்கள் என்று சொல்வதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நீ என்ன செய்தா? நீ ஜெபம் பண்ணான்னு கூட சொல்லலை. பாருங்க, கர்த்தருக்கு அந்த யோசியா 8 வயதில் ராஜாவாயிட்டான். அந்த சம்பவத்தெல்லாம் போகிறதுக்கு நான் விரும்பலை. அவன் சின்ன வயதில் ராஜாவாயிட்டான். அவன் டீனேஜ் பருவம் வந்த உடனே அவன் என்ன செய்தான்னா, அதுக்கு முந்தின ராஜாக்கள் எல்லாம் ஆலயத்தை ரொம்ப அசூசிப்படுத்திட்டாங்க, ரொம்ப விக்கிரகத்தெல்லாம் வச்சு அசூசிப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் பரிசுத்தம் பண்ண சொல்கிறான், எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பழுதுபட்டதெல்லாம் சரி பண்ணும்போது அங்கே யாரோ ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அந்த எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கான். இது எல்லாம் அவங்க பழுதுபடுத்தும்போது அந்த புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு அந்த ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கிறான். அப்போ ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கும்போது, நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் என்னை விட்டு செய்து சாபகரமாக செய்வீங்கன்னா உங்கள் மேலே நான் பாழும் சாபத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிற வசனத்தை கேட்ட உடனே அவன் என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்க. இதை கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி எப்போ வசனத்தை கேட்குறான். ஒரு பெரிய விளக்கம்லாம் இல்லை, பைபிள் வாசிக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்து அதை வாசிக்க சொல்கிறான். அந்த புஸ்தகத்தை வாசி அப்படின்னு சொல்கிறான். அந்த புஸ்தகத்தை வாசின்னு சொல்லும்போது அந்த வாசிக்கும் போதே அந்த வசனம் அவனுக்குள்ள கிரிச்சது. ஐயோ, தேவன் இவ்வளோ பெரிய சாபத்தை நம்ம அக்கிரமம் செய்து ஜனங்கள் இப்படி பண்ணியிருக்காங்களே, நம்ம மேலே இப்படி ஒரு பெரிய சாபம் வருமே நினச்ச உடனே அவன் என்ன செய்தான்னா, இருதயம் இளகிச்சு. உடனே தன்னை தாழ்த்துகிறான், தன் வஸ்திரங்களை கிழிச்சான், தேவனை நோக்கி அழுதான். ஜெபிச்சான்னு கூட சொல்லலை, அழுதான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அழுதபடியினால நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன். ஏன் உன் ஜெபத்தை கேட்டேன்? இந்த ஜனங்கள் மேலே நான் ஒரு பெரிய அழிவை நான் வச்சிருக்கேன்னு பிரசங்கம் கூட பண்ணலை, வசனத்தை வாசிக்கிறான். அந்த பைபிளை வாசிக்கும் போதே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இருதயம் இளகி வஸ்திரங்களை கிழிச்சிட்டு கத்துறான், அழுறான். ஐயோ, நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கோமே, இந்த பாவத்தெல்லாம் செய்திருக்கோமே, எங்க மேலே இந்த ஆக்கினை வருமே என்று சொல்லி அவன் அழுதான். ஆண்டவர் சொல்றார், நீ அழுதபடியினால் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ சமாதானத்தோட கல்றையில சேருவா. இந்த ஆக்கினையை நான் உன் காலத்தில் செய்ய மாட்டேன், உன் காலத்தில் சமாதானமாக இருக்கும். ஏன் யோசியா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கி பாருங்கள், எத்தனை வசனம் கேட்குறோம், உதாசீனமாக தள்ளிட்டு போயிடுவோம். நமக்குத்தானே தெரியும், நமக்குத்தானே தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஒரு முறை இங்கே ஒரு போதகர் பிரசங்கம் பண்ண வந்திருந்தார். அப்போ நம்ம ஆலயம் சின்னதாக இருந்துச்சு. ஒரு ஆராதனை முடிஞ்ச உடனே, பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா அங்கேருந்து வந்தாங்க. சொன்னாங்க, இன்றைக்கு நீங்கள் என்னையே பார்த்து இப்போ எனக்காகவே நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னாங்க. அப்படியா சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காகவே தான் பேசியிருக்காரு. ஆமாம், நீங்கள் என்னையே பாயிண்ட் பண்ணி பேசிட்டீங்க. ரொம்ப கோபமாக கேட்டாங்க, என்னையே பாயிண்ட் பண்ணி பேசிட்டீங்க. என்ன அவங்களுக்கு கணக்கு, அவங்க நிலைமை அன்றைக்கு வெளியாகிடுச்சு போல் இருக்கு. ரொம்ப கோபமாக கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், அப்படியா சிஸ்டர், நீங்கள் நேற்றைக்கு ஆராதனைக்கு ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் ஜெபம் பண்ணேன், ஆராதனைக்கு ஜெபம் பண்ணேன். டெய்லி நீங்கள் வர ஆராதனைக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமாம், ஆராதனை. என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டார். இன்றைய கத்தை என்னோட பேசணும், அதான் கேட்டிருக்காரு ஆண்டவர். ஆண்டவர் உங்களோட பேச, நேற்று ராத்திரி ஜெபம் பண்ணீங்கல்ல, ஆண்டவரே என்னோட பேசணும்னு ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காரு. ஏன் சிஸ்டர்,
நான் கூட அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னா, ஆண்டவரே ஜனங்களோட பேசவும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். உங்களோட பேசியிருக்காரு. நான் இங்கே உள்ளவங்களுக்கு தான் சார் பேசினேன். ரோட்டில் உள்ளவனுக்கு பேசுகிறாக்கா கர்த்தருக்கு புல்பிட்ட கொடுத்தாரு, அது நான் வேற ஓப்பனியர் பேசுவேன். உங்கள்கிட்ட பேசினாரு, நீங்கள் கீழ்ப்படிங்க. வாயை மூட்டு போயிடும். நான் சொல்கிறேன், அவங்க வாயை மூட்டு போயிடக்கூடாது. அன்றைக்கு ஆண்டவர் பேசினார் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் தெரியும்ல. வஸ்திரங்களை கிழிச்சிருக்கணும், அழுதுருக்கணும், மனஸ்தாபப்பட்டிருக்கணும், கண்ணீர் வடிச்சிருக்கணும். யார் பேசினா என்ன? கர்த்தருடைய வசனம் என்னோட இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறாரா? என் தவறை காட்டுறாரா? அப்படிதான் போ. அதை தட்டி விட்டுட்டு போயிடுவேன்னா வாழ்க்கை நாசமாயிடும். இன்றைக்கு அநேகர் எங்கே வாழ்க்கை இழந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணுமான வாழ்க்கை இழந்தவங்களை போய் கேட்டு பாருங்களா, ஆண்டவர் பேசினாரா இல்லையா கேட்டு பாருங்கள். அவங்க தவறு செய்கிறதுக்கு முன்பதாக, அவங்க வழி தப்புறதுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். நீ அலட்சியம் பண்ணால தான் அழிஞ்சு போன. உன்னோட ஆண்டவர் பேசாதனால அழிஞ்சு போகல. எவனவன்னு எடுத்து பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள ஒருத்தன் அழிஞ்சு போறான்னு கேட்டீங்கன்னா அவன் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எத்தனை முறை ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினார்னு கேட்டு பாருங்க. அவனை பேசாம ஆண்டவர் விட்டதே இல்லை. சாலமோனை ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். அவனை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். ஆனால் அவன் தவறு செய்துட்டான். பல பெண்களை விவாகம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான். விட்டார ஆண்டவரே. மறுபடியும் பேச 2வது விசை அவனுக்கு தரிசனமாகி தவற அவனை காட்டியிருந்தார். அவன் மட்டும் மனஸ்தாபப்பட்டு இருதயங்களை கிழிச்சிட்டு இருந்தான்னா அவன் ஹிஸ்டரியே வேற மாறி இருக்கும். ஹிஸ்டரியே வேற மாறி இருக்கும். எப்பப்போ அழிஞ்சு போன சாலமோ? எந்த மனிதனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. எந்த மனிதனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. தேவனுடைய ஆள் எதுக்க வைக்கப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வசனத்தை அவங்க கேட்டு அழுத்தடிட்டு போறாங்க, அலட்சியம் பண்ணிட்டு போறாங்க. அப்படிதான் இருக்கும். எல்லாரும் யோக்கியமா? சிலருக்கு ஒரு கேள்வி, எல்லாரும் யோக்கியனுங்களா? நீ யோக்கியமாப்பா? உனக்கு வசனம் நேரம் வந்துதா? உன் இருதயங்களை நீ கிழிச்சியா? நீ அழுதியா? நான் தாழ்மையாக சொல்கிறேன் அருமையானவர்களே, நான் பண்ணின பிரசங்கத்தை நானே கேட்டு போய் அழுதுருக்கேன். இந்த புல்பீட்டில் என்னுடைய வயசு கீழானவங்க, என்னுடைய அனுபவத்துக்கு கீழானவங்க எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கு ஆண்டு என்னோட பேசினா நான் போய் கதவை மூட்டு கத்தி அழுதுருக்கேன். ஆண்டவரே எனக்கு மன்னியும், என் தவறை இன்றைக்கு காட்டினதுக்காக எனக்கு மன்னியும். வேதத்தை வாசிக்கும் போது வச்சுட்டு கதறி கதறி அழுதுருக்கேன். பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது இந்த பிரசங்கத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அழுதுருக்கேன். என் வார்த்தைகள் எல்லாம் தேவன் மேலே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நான் தகுதி இல்லாதவன், இந்த வார்த்தைக்கு நான் தகுதி இல்லாதவன், இந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன். என்னை தகுதிப்படுத்த நான் ஜெபம் பண்ணுறேன், என்னை பிரசங்கம் பண்ணுறேன். ஏதோ அனுபவம் இருக்குன்னு பேசிடுறதில்லை. நான் உன்னோட வேதத்துக்கு முன்பதாக தாழ்த்தணும். சும்மா கண்ணை மூடி வசனம் வாசிக்கிறது இல்லை, மனப்பாடம் வாசிட்டு போகிறதில்லை. இது வசனம், இதில் ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. வசனத்தை கேட்கும் போதே, இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவன் அழுதான். ராஜா யார் அழுதான்? சாதாரண மனுஷனா? சாதாரண மனுஷன் அழுதான்? பயத்தோடும் பக்தியோடும் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கிற ரெவரன்ஷியல் இருக்கணும். வேதத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக ரெவரன்ஷியல் பயம் இருக்கணும், நடுக்க இருக்கணும். இது என்ன? இது வேதம். வேதத்தை வாசிக்கும் போதே அழுதாங்க, வஸ்திரங்களை கிழிச்சாங்க, ஆண்டவரேன்னு கதறினாங்க, தாழ்த்தினாங்க. முடிவு என்ன தெரியுமா? நீ சமாதானத்தோட கல்லறைக்கு போவப்பா. எதனால கல்லறைக்கு நீ போன? இன்னைக்கு சிலர் ஹாயா உட்காந்து வாசிப்பாங்க பைபிள். ஒயிட்ஃபீல்ட் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் முழங்கால் தான் பைபிள் வாசிப்பாராம். வாசித்து முடித்த பிறகு அந்த பகுதியை ஒவ்வொரு வசனமாக திரும்ப வாசித்து, இந்த வசனம் என்ன நியாயம் தீர்க்குமா, நியாய தீர்ப்பு நாளில் இந்த வசனம் என்னை குற்றப்படுத்துமா அப்படின்னு கேட்டு 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 வாசிப்பாராம். இன்றைக்கி நம்ம எப்படி பைபிள் வாசிக்கிறோம்? பயத்தோடு வாசிக்கிறோமா? கடமைக்கு வாசிக்கிறோமா? வழக்கத்துக்காக வாசிக்கிறோமா? என்னோட பேசும் ஆண்டவரே, இந்த இருதயங்கள் வேத வசனங்கள்
நம்முடைய இருதயங்களை இளக பண்ணணும். வேத வசனங்கள் நம்முடைய கண்களிலிருந்து தண்ணீரை வரவழைக்கணும். வேத வசனங்கள் இருதயங்களை உடைக்கணும். கல்மனதையும் உடைக்கிற ஒரு சம்மட்டி அது. எத்தனை வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபத்தை உண்டாக்கியிருக்கு. வசனம் வாசிக்கும் போதே கீழே விழுந்து கதறி, என்னை அதுபோல் மாற்றப்பா, என்னை அதுபோல் மாற்றம், இந்த வசனத்தின்படி என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனுஷன் எப்போதும் வசனத்துக்கு முன்பாகவும் சமூகத்திலேயும் தன்னை தாழ்த்தி கதற படித்திருப்பான். ஆனால் அவன் உள்ள ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு தகுதி உள்ள ஏன் வந்தானேன்னு கேட்டிங்கன்னா தாழ்மை. இன்னொரு காரியத்தை நான் எனக்கு ஆண்டவர் வாசித்து கொண்டு காட்டினார். இந்த இடத்துல நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடத்துல ஒருவருக்குமே உட்கார்றதுக்கு ஸ்தானம் போடலை. அங்கே பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. பாவிகள் வர்றாங்க, பரிசுத்தவான்கள் வர்றாங்க, நீதிமான்கள் வர்றாங்க, லேவியர், ஆசாரியர், பிரதான ஆசாரியர், அத்தனை பேரும் உள்ள வராங்க. பலதரப்பட்ட மக்கள் வந்தாலும் பிரதான ஆசாரியனே உள்ள வந்தாலும் உள்ள என்ன இல்லை, ஆசனம் இல்லை. அங்கே ஒரே ஒரு ஆசனம் தான் இருக்குது. இவ்வளோ பாடங்களை நீங்கள் படிக்கும்போது நான் தேடி தேடி வாசித்தேன். உள்ள ஒரே ஒரு ஆசனம் தான் இருக்குது. என்ன ஆசனம்? கிருபாசனம். கிருபை ப்ளஸ் ஆசனம். யாருக்கு ஆசனம்னா தேவனுக்கு மட்டும்தான் ஆசனம். மனிதன் எவனுக்கும் ஆசனம் போடக்கூடாது. ஆலயத்தில் ஒருவனும் கனத்துக்குரியவன் அல்ல. ஆராதனையில் உட்கார வேண்டியவர், தேவனுடைய ஆலயத்தில் உட்கார வேண்டியவர், கனத்துக்கு உரியவர் தேவன் ஒருத்தன் தான். ஒருவனுக்கு ஆசனம் போடக்கூடாது, ஒருவன் ஆசனம் உட்காரக்கூடாது. எதை காட்டுகிறது என்று கேட்டால், முதலாவது இந்த ஆசனம் ஏன் அங்கே போடக்கூடாதுன்னு சொன்னால், இதை நான் அதை யோசித்து கொண்டுதேன். இந்த கூடாரம் இஸ் டெம்பரவரி. இது எப்போ ஆண்டு வேதத்தில் வாசிப்பீங்கன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கி இருப்பார்கள். மேகம் நெடுநாள் வானத்தின் மேல் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டு இருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தில். இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த 21ஆம் வசனத்துல பின்பாடு இருக்குது. மேகம் சாயங்காலம் தொடங்கி பகலிலாயிலும் இரவிலாயிலும் மேகம் எழும்பும் போது என்ன செய்வாங்க? பிரயாணப்படுவாங்க. இந்த ஆராதனை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அவங்களோட பியூட்டி, அவங்க என்ன ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்தி, ஒரு பயத்தோடு நடத்திட்டு வந்திருக்காரு. ஆசீர்வாத கூடாரத்தை போட்டாங்க. அந்த முடிவில் இதில் மகிமை தங்கியிருக்கு. அந்த மோசேயினுடைய காலத்தில் வாசிக்கும் போது முடிஞ்ச உடனே மகிமை தங்கியிருக்கு. இப்போ அந்த மேகம் அங்கேயே நிற்கிது. அங்கேயே அந்த மகிமை வெளியே காண்றபடி மேகமாக அப்படியே அந்த ஆலயத்தின் மேலே பகலில் மேகம் நிற்கிது, ராத்திரி அக்னி ஸ்தம்பம் நிற்கிது. அப்படியே எல்லாரும் பார்க்கத்தக்கதாக பிரத்யட்சமாக தேவன் அந்த கிருபாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக மேகம் நின்றுகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு பாருங்க, அந்த மேகம் அப்படியே எழும்புது. மேகம் எழும்பின உடனே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது பகல்ல எழும்புதோ ராத்திரி எழும்புதோ எந்த நேரம் எழும்பினாலும் இவங்க உடனே என்ன செய்யணும்? பிரயாணம் எப்போ முதல்ல என்ன போகுது? கூடாரத்தை மடன்னு பிரிச்சிடணும். இது டெம்பரவரி. அதுக்காக தான் ஆண்டவர் காம்பவுண்டில் கட்ட சொல்ல, எல்லாம் துணியிலையும் இதெல்லாம் கட்ட சொன்னார். ராத்திரி எழும்புமானு தெரியாது, பகல்ல எழும்புமானு தெரியாது, எப்போ எழும்புன்னு தெரியாது. இங்கே எல்லாரும் உட்கார்ந்துடக்கூடாது, எப்போதும் ஆயத்தமாக நின்றுக்கிட்டு இருக்கணும். எப்போ எழும்பினாலும் உடனே பிரிச்சுட்டு, அப்போ நின்றுக்கிட்டே இருக்கிற எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயத்தம், எப்போதும் ரெடி. ராத்திரி ரெடியாக இருக்கணும். ராத்திரி கட்டுப்பட்டு தூங்கிடக்கூடாது. இங்கே உள்ள இடம் வசதியாக இருக்குது, நல்ல வசதியாக இடம் கட்டி வச்சுருக்கு, மண்டபம் நல்ல வசதியாக இருக்குது, நல்ல காற்று ஓட்டமாக இருக்குது அப்படின்னு உள்ள கட்டுப்பட்டு படுத்துடக்கூடாது. இது தூங்குற இடமும் இல்லை, இது உட்கார்ந்துருக்க இடமும் இல்லை, இது இளைப்பாறு இடமும் இல்லை. எனி டைம் தேவனுடைய பிள்ளைகள் கூடாரத்தை பிரிச்சுட்டு போகிறதுக்கு அவங்க
ஆயத்தமாக இருக்கணும். அப்போ இது இங்கே ஒரு என்ன காட்டுதுன்னு கேட்டேன், அந்த கூடாரம் எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போது நாம் ஆயத்தம். ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வராது. இயேசு சொன்னார் 9ஆம் அதிகாரம் மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, மார்க் 13:34 வாசித்து பாருங்க. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ வருவானோ, நடுராத்திரியிலோ, சேவல் கூவு நேரத்திலோ, காலையிலோ எப்பொழுது வருவான் என்று தெரியாது. எப்போ வருவார் எஜமா, எப்போ வருவான் இயேசு, எப்போ வருவார் தெரியாது. காலையில் வருவாரா, சாயங்காலம் வருவார், பெல் அடிச்சுட்டு வரமாட்டாரு. சிலர் இப்படிலாம் அடையாளங்களை காட்டிட்டு தான் ஆண்டவர் வருவார் நினச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு துக்ககரமான சம்பவம் ஹிமாச்சல் பிரதேசம் நடந்துச்சு. அருமையான பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிமால் பிரதேசில் டூர் போனாங்க. அவங்களுடைய காலேஜ் டூர் போனாங்க. 48 பிள்ளைங்களை போயிருக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக, அங்கே பியாஸ்ன்னு ஒரு நதி இருந்துச்சு, அந்த நதிக்குள்ளே உட்காந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஒருத்தர் சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக சிரித்து விளையாடி நல்ல அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு டேம் பக்கத்தில் இருக்குது. அந்த டேமினுடைய கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேமை திறக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய சைரன் அடிப்பான். இந்த சைரன் அடித்த உடனே எல்லாரும் இந்த நதிக்குள்ளே யாராக நின்னாங்கன்னா வெளியே போயிடுவாங்க, ஆபத்துக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் அன்றைக்கு சைரன் அடித்தேன்னு சொல்கிறான் அவன். இவங்க விளையாட்டில் கவனிக்காமல் விட்டாங்களா, இல்லை சைரன் அடிக்காமல் விட்டானா என்னவோ தெரியாது, தண்ணியை திறந்துட்டான். இவங்க எல்லாரும் நடு ஆற்றுல நின்று ஃபோட்டோ எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா தண்ணி புரண்டு வருது. தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, எஸ்கேப் பண்ணவே முடியல. 25 பேர் ஆற்றோடு போனாங்க. அந்த காட்சியை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். எனக்கு கண்ணீர் தாங்க முடியலை. அந்த பிள்ளைங்க கத்துறதும், ஒருத்தரை கட்டி பிடிச்சி தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் நோ எஸ்கேப். நினையாத நேரம் தண்ணி வந்துடுச்சு. என்ன பண்ண முடியும்? அவங்க நினச்சிருப்பாங்க ஒருவேளை தண்ணி திறந்து விட்டால் சைரன் அடிப்பான். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இயேசு வர்றதுக்கு முன்னால் பெரிய எழுப்புதல் வரும், ஒரு பெரிய அறுவடை நடக்கும், ஒரு பெரிய எழுப்புதல் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இயேசு என்ன சொன்னார்னா, நினையாத வேளையில் வருவேன், நினையாத வேளையில். இது இளைப்பாடுற இடம் இல்லை, இது இளைப்பாடுற இடம் இல்லை. எனி டைம், எந்த நேரமும் இயேசு வரலாம். ராத்திரி வருவாரா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்து, அது ராத்திரி நேரம். 2 பேர் மாவரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது சாயங்கால நேரம். 2 பேர் வயலில் வேலை செய்வாங்க, அது காலை நேரம். எந்த நேரமும் வரலாம். காலையிலையும் வரலாம், நீ தூங்கும்போது வரலாம், நீ மாவரைக்கும் போது வரலாம், வயலில் வேலை செய்யும்போது வரலாம். எனி டைம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆராதிக்க கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், இந்த பாவ உலகத்தை விட்டு இந்த ஆராதனைக்குள்ள ஸ்தலத்துக்குள்ள வந்தவன், தேவனை தேடி வந்தவன், எப்போதும் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் ஒன்றை மனதில் வச்சு ஆராதிக்கணும். எந்த நேரமும் இந்த ஆராதனைக்கு முடிவு இருக்கு. எப்போ பெட்டியை தூக்குவேன்னு தெரியாது, எப்போ கிளம்பணும்னு தெரியாது, எப்போ போகணும்னு தெரியாது. எனி டைம் ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை 2க்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒன்று அவனுடைய மரணம், இல்லது தேவனுடைய வருகை. எப்போ மரணம் சம்பவிக்கும்னு தெரியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. அது ஒரு 70 வயசுக்கு அப்புறம் தான் வருவன்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டு வராது. எனி டைம். வாலிபத்திலையும் வரலாம், வயோதிபத்திலையும் வரலாம். முதிர் வயதாகி வியாதிப்பட்டு தான் நீ சாவன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. சமீபத்தில் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுடைய அம்மா, ரொம்ப வயசான ஒரு அம்மா, அவங்க ஊருக்கு போகணுமா, இதோ கல்யாணம் தங்கச்சி வீட்டுக்கு அதுக்கு போகணுமா.
அவங்க டிக்கெட்லாம் புக் பண்ணி அவரை கொடுத்துட்டு அவர் வந்து அம்மா இவர் ஆஃபீஸ் போயிட்டு லீவ் போயிட்டு வந்தார். வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொன்னார். அம்மா எல்லாம் பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி ட்ரெயினுக்கு போகிறக்கு இவர் தான் காரில் கொண்டு போய் அம்மாவை கொண்டு ஸ்டேஷனில் கொண்டு விடணும். ஒரு 1/2 hour இருக்கான். அப்போ அவர் சொன்னாராம், அம்மா நீங்கள் எல்லாம் புறப்பட்டு ரெடியாக இருங்க, நான் ஒரு 1/2 hour அப்படியே கால் நீட்டிட்டு வரேன். 1/2 hour பார்த்தாங்க, பையனை வரல. அப்பா டைம் ஆச்சுப்பா அப்படின்னு கையை வச்சு ஐயா போயிட்டார். எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? நல்ல ஜெயஜாண்டிக் பர்சன், ரொம்ப சுறுசுறுப்பான மனுஷன், நல்ல பாடியை கட்டுமாசு தான் வச்சுருந்தார். இப்போ எழுப்புனா பையன் செத்து கிடக்கிறான். என்னடா இது? மானிட வாழ்க்கைன்றது எப்போ வரும்னு தெரியாது. நம்மளோட லெட்டர் போட்டு வர, மகளே நீ நாளைக்கு நீ எடுக்க போகிறேன், நீ ஆயத்தமாக இருன்னு சொல்லி உன்னை பரிசுத்தம் பண்ணிக்க, மன்னிப்பு விடலாம் மன்னிப்பு கேட்டுக்க, ஒப்புரவாகலாம் ஒப்புரவாயிக்க அப்படின்னு சொல்லிட்டு வராது. எனி டைம் வாலிபத்தில் வரலாம், எதில் வரலாங்க. சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா கேரளாவில் ட்ராங்குரன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் எல்லாம் கீழே போர்டில் போடுறான், இன்னும் சில நிமிஷங்களிலே வந்து இறங்கும், லேண்ட் ஆகும். சொந்தக்காரங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான். என் மகா வருவா, பெட்டியோடு வருவா, அமெரிக்காவிலேருந்து பார்சல் கொண்டு வருவா, இது கொண்டு வருவா, கற்பனையோடு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 minutes வந்து லேண்ட் ஆக போகுதுன்னு சொன்னான். லேண்ட் ஆச்சு. எப்படி ஆச்சு? எல்லாம் நொறுங்கி தூள் தூளாக இறங்கும் போது வீல் திறக்கலை, கொண்டு அடித்தான் நேராக கொண்டு போய் அத்தனை பேர் அங்கே ஸ்பாட்ல அவுட். இறங்குறவங்க எப்படி இருந்திருப்பாங்க? பெல்ட் எல்லாம் போட்டு நம்ம கீழே இறங்கி 10 நிமிஷத்தில் அம்மாவை பார்ப்போம், அப்பாவை பார்ப்போம், புருஷனை பார்ப்போம், மனைவியை பார்ப்போம் அப்படின்னு கீழே உட்காந்துட்டு இருக்கான், வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ளைட் வந்துருச்சுங்க. அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டு பத்திரமா தான் வந்துச்சு. இறங்கும்போது எல்லாம் போட்டு 150 பேர் என்ன ஒரே நிமிஷத்தில் அவ்வளோ பேர் சாம்பலாக போயிட்டான். எதிர்பார்த்தாங்களே யாராயிலும்? நம்ம நம்முடைய மனித வாழ்க்கை எவ்வளவு அனித்தியமானது அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டான்னா அவனுக்கு பெருமை கொள்றதுக்கு எதே இல்லைங்க. என்னெல்லாம் பேசிட்டாங்கள்லாம் போடுறான். பட் அவன் ஜீவன் யார் கையில் இருக்குன்னா ஆண்டவர் கையில் இருக்கு. இங்கே ஆண்டவர் எவனுக்கும் ஆசனம் போட்டு உட்கார சொல்லலை. யூ ப்ரிப்பேர். எப்போதுமே நீ ரெடியாக இருக்கணும், எப்போதுமே ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பவுல் சொன்னார், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னார். அந்த நாளுக்காக, கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் அவங்க பொண்ணு உள்ளே உள்ள சீமானாக இருந்தாலும் அவங்க ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே இருந்தாங்க. எந்த எதிர்பார்ப்புன்னா, எப்போது இயேசு வருவார், எப்போ அந்த மீட்பர் வருவார், அந்த மீட்பர் எப்போ வருவார். அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தை அனுபவிங்க. என்னத்தை நீங்கள் கட்டுங்க, வீட்டை கட்டுங்க, நாட்டை கட்டுங்க, நீங்கள் என்னன்னா நீங்கள் செய்யுங்க. இருதயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே இல்லை. கண் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்போ மேகம் எழும்போம். சிந்தனை எங்கே இருக்குன்னா மேகம் எப்போ. கர்த்தர் நம்மை கொண்டு எவ்வளவு காரியங்கள் தரட்டும். அவங்களுக்கு பொண்ணை கொடுத்தாரு, வெள்ளியை கொடுத்தாரு, வேலைக்காரரை கொடுத்தாரு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. அவங்க வச்சுருந்தாங்க, பொண்ணையே வச்சுருந்தாங்க, வெள்ளியை வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க சிந்தனை எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு மேலேயோ, இந்த வெள்ளி மேலேயோ, இந்த குடிசை மேலேயோ இல்லை. எது மேலே இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வருகை மேலே இருந்துச்சு. தேவன் நமக்கு எல்லாம் தரட்டும், எல்லாம் அனுபவிங்க. ஆனால் மனதை மட்டும் அதில் வச்சிடாதீங்க. இதான் நிரந்தரம், இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது எந்த நேரம் நம்ம விட்டு கை போகும்னு தெரியாது. சாயங்காலமாக படுத்து நாளை காலையில் எழும்புவீங்கன்றது என்ன நம்பிக்கை இருக்குது? இன்றைக்கு ராத்திரி படுக்கிறவன் நாளை காலையில் எழும்புவான்னு எத்தனை நம்பிக்கை இருக்குது? யாருக்கும் நம்பிக்கை. அதனால தான் சொன்னார், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாதுப்பா. இன்றைக்கு செட்டில் பண்ணிக்க. நாளைக்கு மன்னிப்பு கேட்கலாம், நாளைக்கு ஒப்புரவாகலாம், நாளைக்கு எல்லாம் சரி பண்ணிக்கலாம், நாளைக்கு போகாத. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சூரியன் அஸ்தமிக்கு முன்பதாக சரி பண்ணிக்க. சீர்படுத்த வேண்டியதெல்லாம் நீ எப்போ சொன்ன சீர்படுத்திக்க. நைட்டுக்குள்ளே சீர்படுத்திடு, நாளைக்குன்னு வைக்காத. ஏன்னா நாளைக்கு எந்த நாள் இல்லை.
ஒரு நாள் இல்லைப்பா, ப்ரிப்பேர். அங்கே ஆசனை ஏன் போடலைன்னு சொன்னால் இது எப்போ எழும்பும்னு தெரியாது. ஆகையினால அங்கே இளைப்பாறவோ தூங்கவோ ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. எப்போதும் அங்கே ரெடி. ரெண்டாவதாக நான் அந்த ஆசனத்தை பற்றி நான் யோசித்து பார்த்து ஆண்டவருடைய ஜெபிச்சுட்டு இருந்த வேளையில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலதரப்பட்ட மக்கள் அங்கே வராங்க. நான் முன்னாலே சொன்னது போல் பாவிகள் வர்றாங்க, சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்கள் வராங்க, ராஜாக்கள், எல்லாருக்கும் அதான். இந்த ஒரு வாசல் தான். ராஜாவானாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, பிரதானி ஆனாலும் சரி, பணக்காரன் ஆனாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசான் ஆனாலும் சரி, எல்லாரும் இதுக்குள்ளே தான் வரணும். ஆனால் இதுக்குள்ளே வந்து ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம், மந்திரிக்கு ஒரு சிங்காசனம், இங்கே யாருக்கும் சிங்காசனம் போடலை. வேறுபாடே காட்டக்கூடாது. ஆராதனைன்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே யாருக்கும் சிங்காசனம் போட்டு யாரையும் வேறுபடுத்த, எல்லாரும் தேவனுக்கு முன்பே யார் தான்? ஒன்று தான். அவன் ஏழையாக இருக்கட்டும், அவன் பிச்சைக்காரனாக இருக்கட்டும், அவன் ராஜாவாக இருக்கட்டும், அவன் லட்சமாக கொடுக்குறவனாக இருக்கட்டும், எல்லாரும் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான். இங்கே யாருக்கும் மேன்மையே கிடையாது. இந்த கூடாரத்துக்குள்ளே வந்துட்டா அவங்க கூடாரத்தில் வேணுமானா என்னென்ன மேன்மைலாம் வச்சுக்கலாம், அவங்க வீட்டை எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். ஆனால் இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் இவன்கிறது அங்கே இருக்கவே முடியாது. தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் யார் என்றால் சமம். இங்கே உயர்வோ தாழ்வோ ஜாதியோ பிரிவினைகளோ இங்கே இருக்கவே முடியாது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா பலி செலுத்தப்படணும், சுகந்த வாசனை போய் தேவன் முகரணும். அது ஒன்று தான் நோக்கம். இங்கே யாரும் பெரியவர்கள் சின்னவர்கள் என்று இல்லை, எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக ஒன்றாக இருக்கிறாங்க, ஒரே கனத்துக்குரியவங்களாக இருக்காங்க. நாம் ஒருவரையும் யாரும் எதை வைத்தோம் நாம் கனப்படுத்தவோ மேன்மைப்படுத்தவோ இருக்கவே கூடாது. அதனால தான் பவுல் சொன்னார், நீங்கள் ஒருவரை, அந்த 2 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 2:3, ஒன்றையும் வாதினாலாவது பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். எண்ணத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, என்னை விட அவன் யாரு? மேன்மையானவன். ஒவ்வொருவரும் தங்களை விட அவங்க மேன்மையானவங்க அப்படின்னு நீங்கள் எண்ணிக்குங்க. ஒன்றையும் வீணா செய்ய வாதினால செய்யாதீங்க, வீண் பெருமையினால செய்யாதீங்க. மனசில் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை விட அவன் பெரியவன், நம்மளை விட அவன் மேலானவன். அப்போ அதுலேயும் நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு ஆண்டவர் பாருங்கள், நமக்கு ஒரு பெரிய பாடத்தை இந்த உலகத்தில் படித்து கொடுத்துட்டு போனார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ஒரு அடிமையின் கோலமாக தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் அடங்கி இருந்தார். தகப்பன் தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா படிக்காதவங்க. இவருக்கு தெரியும் நான் யார், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், தேவகுமாரன்னு தெரியும். ஆனால் அப்பா யாருன்னா தச்சன், ஒரு தச்சு வேலை செய்கிற ஒரு ஆள். அவருக்கு என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா 30 வயது வரைக்கும் அடங்கி இருந்தார். இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க அடங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்கள்? எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைங்க பெற்றோருக்கு அடங்கியிருக்காங்க? அடங்கியிருக்க மாட்டாங்க. எனக்கு கேட்டால் நான் சொல்லுவேன், அப்பா படிக்காதவராக இருப்பார், அவர் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டார், அவங்க படிச்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டாடி, இவருக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர் ரொம்ப சொன்னார், ஒரு ஜோக்காக சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு பையன் அப்பா ரொம்ப படிக்காதவர், பிள்ளை எப்படியாலும் படிக்க வச்சுன்னு படிக்க வச்சுட்டாரான். இவன் சாயங்காலம் படிச்சுக்கிட்டு இருக்கானா. என்ன படிக்கிறான்னா, பசு வார்த்தையாக மறந்துட்டேனே, கன்று புல் மேயும் பசு பால் குடிக்கும்.
பசு பால் குடிக்கும், கன்று புல்மேயும்னு திரும்ப திரும்ப வாசிட்டு இருக்கான். மனப்பாடம் பாடுறான். இவர் கேட்டுக்கிட்டே இருந்து, ஏண்டி உன் பையன் என்னடி படிக்கிறான், நீங்கள் சும்மா இருங்க, அவனை குற்றம் சொல்கிறதே உங்களுக்கு. என் பிள்ளை என்ன மாதிரி படிச்சு இல்லடி, நான் படிக்கல, அவன் என்னவோ ஊரு போட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டி நான் படிச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பசுதான் புல்லு மேயும், கண்ணுக்குட்டி என்ன செய்யும், பால் குடிக்கும். இதாண்டி நான் படிச்சிருக்கேன், இதான் நம்ம பார்க்குறோம். இது என்னது, பசு பால் குடிக்குமா? இவன் தலைகளாக படிக்கிறாண்டி. அந்த அம்மா சொன்னாங்களே, நீங்கள் சும்மா இருங்க, இப்படியே என் பிள்ளைய கெடுத்துருவீங்க. என் பிள்ளை என்ன மாதிரி படிக்கிறான். இப்படி படிக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போட்டோம். நான் சொல்லுவேன் தாழ்மையாக, இயேசுநாதர் பாருங்க, ஞானத்தில் பெரியவர், கிருபையில் பெரியவர். தச்சனுக்கு அப்பா சொன்னால் அவன் அடங்கியிருந்தார். தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தார். இப்போ ஆண்டவர் வெளியே ஊழியத்துக்கு வந்துட்டார். 30 வயசு ஆனவுடனே ஊழியத்துக்கு வந்துட்டார். இப்போ பாருங்கள், அவர் கையினால் தேவன் அற்புதங்களை செய்கிறாரு, மரித்தோரை எழுப்புகிறாரு, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. செஞ்சாலும் பாருங்க, எவ்வளவு மேன்மைகளை செய்த, என்ன சொல்கிறேன்னா, யாருக்கும் சொல்லாத, வெளியே சொல்லாத, இதை யாருக்கும் சொல்லாத. அடிக்கடி வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம், சுகமாக்கிட்டது யாருக்கும் சொல்லாத. நம்மகிட்டலாம் இந்த மாதிரி அற்புதம் நடந்தா பாப்பரே, 3 தலைமுறைக்கு இந்த வச்ச ஊழியம் பண்ணிடுவோம். நம்ம என்ன வால் போஸ்ட்டு, எப்படி கையை உயர்த்தி, எப்படி காலை உயர்த்தி, என்ன எத்தனை போஸில் எந்தெந்த சைடில் அடித்து ஃபோட்டோ. இந்த இந்த கிரிக்கெட் பால் அடித்தா ஒரு விக்கெட் விழுந்தா எத்தனை சைடில் காட்டுவான். இந்த பக்கம் இப்படி அடித்தா விழுந்து பாருங்கள், அங்கே விழுந்து பாருங்கள், இங்கே. இந்த கிரிக்கெட் பால் காட்டுற மாதிரி நம்ம ஆளுங்க காட்டி பண்ணியிருப்பான். ஆண்டவர் வெளியே சொல்லாதன்னு சொல்லு. கடைசியாக ஒன்றை செய்துட்டு போயிட்டார் பாருங்க. 12 பேரையும் உட்கார வச்சு அவர் தன்னுடைய இடுப்பில் துணியை கட்டிட்டு அவ்வளோ பேருடைய கால்களையும் கழுவினார். ஏன் கழுவினார்? அவர் சொன்னார், நான் ஆண்டவர்ப்பா, நான் போதகர். அந்த மத்தேயு யோவான் 13ஆம் அதிகாரம் 13-14 நீங்கள் வாசிங்கன்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் என்ன செய்யுங்க, செய்யுங்க. நான் மாதிரியை வச்சுட்டு போகிறேன், செய்யுங்க. இதுக்கு கண்டவன் காலெல்லாம் கழுவுறக்கா சொன்னார்? அதுக்காக சொன்னார்? அதை கழுவுறக்கு என்ன வேணும்? ஒரு தாழ்ந்த சிந்தனை வேணும். அவனே எனக்கு மேலானவன். பாருங்க, இயேசு ஒரு சாதாரண மனுஷனை அவன் எனக்கு மேலானவன் நினைச்சு கழுவினாரு. நான் ஆண்டவர், நான் போதகர், நானே உங்க காலை கழுவுனப்பா, நீங்க போய் அவ்விதமாக நீங்கள் கழுவுங்க. ஆண்டவரை பற்றி அடிக்கடி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர்கள் பாவிகளோடு ஆயக்காரரோடு அவர் போஜனம் பண்ணுறாரு. நீங்கள் எகிப்துக்கு வந்தீங்கன்னா, எகிப்தில் யோசேப்பு தலைவன் ஆயிட்டான். அங்கே அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்க. அங்கே சொல்லப்படும் எகிப்தியர் இஸ்ரவேலரோடு சாப்பிட மாட்டாங்க, தனியாக உட்காந்துருப்பான். அப்போ அவங்க தனித்தனியாக சாப்பாடு. அப்போ அங்கேயே தனி இந்த சமாரியாவிட்ட அவன் சமாரியா கணத்தாண்டைக்கு வந்துச்சுன்னா அவள் சொல்கிறா, நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியா ஸ்திரீ, நீர் என்னென்னு தண்ணி கேட்கலாமா அப்படின்னு கேட்கு. அங்கே பிரிவினைகள். ஆனால் இதெல்லாம் ஒன்றாக்குறதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சாரு, இங்கே வச்சாரு. தேவனுடைய ஆலயத்தில் நாம் எல்லாரும் ஒன்று. நாம் எல்லாரும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. நாம் எல்லாரும் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே சரீரம். அதனால தான் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணி நீங்கள் வேற எந்த மதத்தில் செய்து பாத்திரங்களாம் பார்க்கலாம், கிறிஸ்தவத்தில் தான் ஒரே பாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க, பானம் பண்ணுறாங்க.
அதில் எத்தனை பேர் இருப்பான்? ஏழை, பணக்காரன், அந்த ஜாதி, இந்த ஜாதி, இந்த மொழி, அந்த மொழி, இத்தனை இருந்தாலும் இயேசு அந்த தேவசம் என்னாக்குனார் கேட்டிங்கன்னா, நாம் எல்லாரும் ஒரே சரீரம். ஒரு முறை என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாங்க, பாஸ்டர் எத்தனை வியாதி பிடிச்சவங்கெல்லாம் வந்து வாய் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்குறீங்களே, எல்லாரும் சின்ன சின்ன கப்பாக கொடுத்துடலான்னு. நான் சொன்னேன், எத்தனை வியாதி பிடிச்சவன் எடுத்தாலும் உனக்கு வந்து இந்த வியாதி திருவிருந்தால் வந்ததுன்னு நீ சொல்லிப்பார், அப்புறம் நான் யோசிக்கிறேன். நீ திருவிருந்து உண்மையாக விசுவாசத்தை எடுத்தால் உனக்கு இருக்க வியாதி போயிடும், வராது. நீ விசுவாசத்தை எடுத்தால் என்ன செய்யும்? போயிடும். அது சிலர் நினைக்கிறாங்க, அவன் வாய் வச்ச நான் வாய்க்கிறேன்னு, நான் வச்சேன்னா நான் வாய்க்கிறேன்னு. ஏன் சரீரங்க, அது ஏன் சரீரம், ஒரே சரீரம். ஆண்டவர் எவ்வளவு அற்புதம், ஏன் அதை வச்சிருக்காரு? திருவிருந்தை ஏன் ஆண்டவர் வச்சாரு? நாம் எல்லாரும் ஒன்று. படித்தவர் இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், ஏழை இருக்கலாம், உயர்ந்த ஜாதி இருக்கலாம், தாழ்ந்த ஜாதி இருக்கலாம், யார் உலக பிரகாரமாக வெளியே பல பிரிவினைகள் வெளியே இருக்கலாம். பட் உள்ளே வந்துட்டீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன் பாடி, ஒரு சரீரம். அதை காண்பிக்கத்தான் ஆண்டவர் பல காரியங்களை உள்ள வச்சிருக்கார். நம்ம இருதயத்தில் ஒரு பிரிவினை இருக்கவே கூடாது, அந்த எண்ணத்தில் கூட இருக்கக்கூடாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அவன் இவன். அதனால தான் பாருங்கள், பள்ளிக்கூடங்களில் எதுக்காக யூனிஃபார்ம் வச்சுருக்காங்க? பெரிய பெரிய பணக்கார பிள்ளை படிச்சிருக்கோம், எல்லாம் ஒரே யூனிஃபார்ம், எல்லாம் உள்ளே வந்துட்டு எல்லாம் ஸ்டூடெண்ட் தான். நீ பணக்கார பிள்ளை, ஏழை பிள்ளையோ, ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா நீ யாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாரும் ஒன்று. நமக்கு எந்த வித்தியாசமோ ஜாதி விஷயத்துலையோ எந்த விஷயத்துலையோ இல்லை. நம்ம ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணி இந்த ஒரே அப்பத்தை நாம் புசிக்கிறதுனால நாம் பிரிவினையற்றவர்களா. இந்த 6ஆம் ஸ்தலம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இளைப்பாற இடமும் இல்லை, இங்கே மேன்மக்கள் கீழ்மக்கள் என்கிற சாதகமும் இல்லை. நான் சொல்வேன், இது கர்த்தர் முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்துற ஒரு இடம். இந்த 6ஆம் ஸ்தலம் அப்படிப்பட்ட ஸ்தலமாக ஒரு ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஸ்தலத்துக்குள்ளே வரும்போது அவ்விதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் பிரகாரத்தில் 2 பகுதிகளை நான் கவனிக்கலை. ஒன்று இந்த கட்டியிருக்கிற கயிறு, இன்னொன்று அந்த கட்டியிருக்கிற கயிறுகளை அடித்த முளைகள். இந்த 2 நான் முடிஞ்சால் அடுத்த வாரத்திலாம் எடுப்பேன். சின்ன சின்ன பகுதியாக இருந்தாலும் ரொம்ப ஆழமுள்ள அர்த்தமுள்ளவைகள். தேவனுடைய நாமத்துக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் மனப்பூர்வமாக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலே உம்முடைய வசனங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். தேவரே, தயவாய் பொறுப்பெடுத்து இந்த வசனங்கள் மூலமாக எங்கள் வாழ்க்கைகளை சீர்படுத்தி ஆண்டவரே, இந்த 6ஆம் ஸ்தலத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி எங்களை உடைத்து ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மேலானவர்கள் அல்ல, எல்லாமே நாங்கள் சமமானவர்கள் நினைத்து எப்பொழுதும் ஆயத்தமாய் இருந்து உம்மை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தமாய் வைத்து கொள்ள கர்த்தர் எங்களை இரக்கம் பாராட்டும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நோய்களையெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ்.